அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சைனீஸ் வயலட் பூக்கள், அப்படியே பிங்க் கலர் மிளகாய் பழ செம்பருத்தி பூக்கள், தண்டு கீரைகள், பீர்க்கங்காய் கொடிகள், வெள்ளை அரளிப்பூக்கள், அப்படியே மெஜந்தா கலர் அரளிப்பூக்கள், சாண்டல் கலர். சரியான இது கிளைமேட் வந்து இருட்டாக இருக்குங்க, அதனால் உங்களுக்கு கிளியராக இருக்காது பிக்சர். 6 வகையான அரளிப்பூக்களும் அப்படியே வந்தாச்சு. டார்க் ரோஸ், லைட் ரோஸ், பட் ரோஸ், பீச் கலர், பட் ரோஸ் பிங்க் கலர், அப்படியே வந்து மாதுளை, ஒரு வெள்ளரி கொடி ஒன்று ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்படியே லாவெண்டர் மலர்கள், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சு வந்து நிற்கிறாங்க. பாம்பா ட்ராகன் ஃப்ரூட்ஸான்னு இல்லாத அளவுக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபுல் விசிட்டுங்க மாடியை. வான மேகத்தோடு மலை தூறலோடு அப்படியே வந்துட்டேங்க. தொடர் மழையால் நம்ம செடிகள் எல்லாம் சேதம் இருக்கான்னு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்படியே மல்லிப்பூக்கள் ஒன்று இருந்தது, அதையும் பறிச்சுக்கலாம். அடுக்கு மல்லி, பாரிஜாதம் மொட்டுக்கள் பூப்பாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் பார்த்தா மழையின் காரணமாக அதுவும் அப்படியே கொட்டிடுச்சுங்க. நிறைய மொட்டுக்கள் இருக்காங்க, இருந்தாலும் பூக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துடுறாங்க. இன்றைக்கும் ஃபெயிலியருங்க பாரிஜாதம். நானும் டெய்லி பாரிஜாதம் மலரை பறிக்கணும்னு வருவேன், ஆனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேதாரம் ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாக செம்பருத்தி செடிங்க. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக செம்பருத்தி பூக்கள், கட்டிங்ஸ்னால் பூக்கள் இல்லை. இன்றைக்கி அடுக்கு செம்பருத்தி பூக்கள் மட்டும் ஒன்று ஜிமிக்கி செம்பருத்தியில் பூத்துருந்தாங்க. மற்ற எந்த செடியிலையுமே செம்பருத்தி பூக்கள் இல்லைங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே வந்து பசுமையாக இருக்க தவிர பூக்கள் கிடையாது. பசுமை நிறைந்த தோட்டம் நம்மளுது, ஆனால் பூக்கள் இல்லா தோட்டம் நம்மளுது. செம்பருத்தி பூக்கள் மட்டும்தாங்க, மற்ற பூக்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்படியும் நம்ம கிடைக்கிற அத்தனை பூக்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது, செம்பருத்தியை தவிர. சங்கு பூக்கள், ப்ளூமேரியா, ரங்குன் மல்லி, இன்னொரு ப்ளூமேரியா, கொய்யா பிஞ்சுகளுடன் மாதுளை பிஞ்சுகள், இட்லி பூக்கள், அப்படியே ஒரு வரிசை பார்த்தாச்சுங்க. அப்படியே நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு செடிகளெல்லாம் எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் செடி வாங்கி கொடுத்தது யாருன்னு அடுத்த வீடியோவில் இப்போ போட போகிறேன். நான் எவ்வளோ ஒரு சந்தோஷம் செடிகளை பார்த்த உடனேன்றது உங்களுக்கே தெரியும். இந்த பக்கமும் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வெற்றிலை கொடி வந்து இதுக்கு வரைக்கும் ஒரு ஏகப்பட்ட செடி வச்சாச்சுங்க. லாஸ்ட்டாக வந்தது நல்லா வளர்ந்துட்டு இருந்தது, ஆனால் இந்த வெயில் தாக்கத்தில் அது வாடி போயிடுச்சு. கருவேப்பிலை செடியும் அதே மாதிரி தான் நல்லா வளர்ந்துட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் வெயிலில் என்னுடைய கருவேப்பிலை செடியும் இறந்துடுச்சு. அதனால் வந்து நம்ம எங்கே வைக்கிறதுன்னு ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து நம்ம வைக்கிறதுக்கு நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன்.